ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பகுதி. அன்று அதிகாலையிலேயே போலீசாரும் வனத்துறையினரும் சேர்ந்து காட்டுக்குள் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருந்தனர். மரம் வெட்ட சென்ற ஒருவரை காட்டுக்குள் வனத்துறையினர் சுட்டு கொலை செய்து உடலை எரித்துவிட்டதாக இருவர் ஊருக்குள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இருவரையும் அழைத்து கொண்டு விசாரணை அதிகாரிகள் காட்டுக்குள் செல்ல அவர்களை பின்தொடர்ந்து நடந்தார் நமது செய்தியாளர் மேகநாதன். இருவரும் சொன்னது போலவே ஒரு இடத்தில் எரிந்த நிலையில் மண்டை ஓடும் எலும்பு கூடும் கிடந்திருக்கிறது. அவற்றை கைப்பற்றிய அதிகாரிகள் சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். எலும்புக்கூடாக கிடந்தவர் யார்? வனத்துறை சுட்டதாக சொல்லும் இந்த நபருக்கும் இறந்தவருக்கும் என்ன தொடர்பு? வாக்குமூலம் கொடுத்தவர்கள் மீதே போலீசாரின் சந்தேகம் திரும்ப என்ன காரணம்? குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? காட்டுக்குள் மறைந்திருந்த மர்மத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய குற்றச்சரித்திரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே உள்ள சின்னக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்திருக்கிறது. அதுவும் காதல் திருமணம். பெற்றோர்கள் சம்மதிக்காததால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டவர் மனைவியின் ஊரிலேயே குடியேறியிருக்கிறார். அவங்க குடும்பத்திலே சேர்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நாங்கள் ஏதோ வேணாம் ஒதுக்கலாம், உங்கள் கேஸ்ட் வேறு என் கேஸ்ட் வேறு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணுங்க. முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே கூட்டின்னு போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஊரே வச்சு டெம்போ வச்சு கூட்டின்னு போய் மேரேஜ் பண்ணிக்கினாங்க. பண்ணின்னு போயிட்டு பின்னாடி சரி அவங்க கஸ்டடியிலே விட்டுட்டோமுங்க. காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சொந்த பந்தங்களோடு மொத்தமாக பேச்சை நிறுத்திய சக்திவேல் மனைவியின் அண்ணன் வெங்கடேசன் உள்ளிட்டோரோடு சேர்ந்து காட்டுக்குள் மரம் வெட்ட சென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் முதல் வேலைக்கு சென்ற சக்திவேலை காணவில்லை. இந்த விஷயம் சக்திவேலின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கிறது. மகன் எங்கேயோ நன்றாக இருக்கிறான் என நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த செய்தி வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. உடனடியாக ஊர்க்காரர்கள் துணையோடு விசாரித்து பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் சக்திவேல் கடைசியாக மச்சான் வெங்கடேசனோடு காட்டுக்கு மரம் வெட்ட சென்றது தெரிய வந்திருக்கிறது. இதனால் வெங்கடேசனை தேடி இருக்கிறார்கள். ஆனால் அவரும் ஊருக்குள் இல்லை. வெங்கடேசன் தனது மகனை கடத்திவிட்டதாக காவல் நிலையத்தில் சக்திவேலின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினரின் விசாரணையின் போது வெங்கடேசன் ஊர்க்காரர் ஒருவரிடம் ரகசியமாக பேசிய செல்போன் ஆடியோ கிடைக்கிறது. அதில் அவர் பேசியிருந்த விஷயம் சக்திவேல் குடும்பத்தை மட்டுமல்ல போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. சக்திவேலை சந்தனமரம் விட்டு அழைத்து சென்றதாகவும் அப்போது அவர்களை ரவுண்ட் அப் செய்த வனத்துறை அதிகாரிகள் சக்திவேலை சுட்டு கொலை செய்து எரித்து விட்டதாகவும் பேசியிருந்தார். எனக்கு 2 ஏட் கேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஏட் போட்டாங்க, நான் மேல இருந்தோம், கீழ இருந்தோம். ரெண்டாவது ஏட் போட்டாங்க, ஐயா அம்மா நான் அவ்வளவுதான் எனக்கு கேட்ஸ். அதுக்கு நான் நிக்கல, எனக்கு எல்லாம் கிளம்பிட்டேன் நான். இப்போ நீங்க அதுக்கு நீங்க சுட்டுக்கிறதுக்கும் நீங்க கேறதுக்கு எவ்வளவு தொலைவு போறீங்க? சுட்டுக்குருக்கு நான் இருக்கிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. கொஞ்சம் போய் பார்க்கணும் என்ன பொசிஷனே, சுட்டுக்கிறதா உண்மை என்னன்னு பார்த்து சொல்லணும்ல. நீங்க சுட்டு நீ எல்லாம் வந்து ஊர்ல எல்லாம் என்ன சொல்றேன் நீங்க சுட்டுனுக்குறீங்கன்னு சொல்றாங்க. பாய் அவங்க எடுத்துனே போயிட்டாங்களோ, நெருப்பு எடுத்தாங்களா, நெருப்பு மாத்திரம் எழுத்தாச்சு. நாங்கெல்லாம் கிட்டிக்கு போறதுக்கு அவ்வளோ எல்லாம் ஒரு 50 பேர் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஓடிட்டுங்க. திரும்ப போய் பார்க்கல நீங்க? திரும்ப போறதுக்கு அவரு காலையில ரோடு ரோட இதே கதையை தான் சக்திவேல் குடும்பத்தினரிடமும் வெங்கடேசன் சொல்லியது தெரியவர உடனடியாக அவரையும் அவரோடு மரம் வெட்ட சென்ற கூட்டாளிகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். போலீசாரிடமும் வெங்கடேசன் அச்சு பிசகாமல் காட்டுக்குள்ள போனும் வந்தாங்க, சுட்டாங்க, அவங்களே எரிச்சிட்டாங்கன்னு பாபநாசம் சுயம்பலிங்கம் போல ஊருக்குள் ரகசியமாக சொன்னதையே விசாரணையிலும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார்.
இவரது பேச்சில் சந்தேகம் இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகளிடமும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் வெங்கடேசன் சொன்னது போல நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வெங்கடேசனையும் அவருடன் சென்றவர்களையும் தனித்தனியாக விசாரித்துள்ளனர். அதில் ஒவ்வொருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் கொடுத்திருக்கிறார்கள். போலீசாருக்கு வெங்கடேசன் மீது இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக ஸ்பெஷல் விசாரணை நடத்தியதில் உண்மை மொத்தத்தையும் கக்கியிருக்கிறார். நான் தான் சார் வெட்டினேன், ஆனா அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? என் தங்கச்சிய கட்டி கொடுத்து மாப்பிளையாக்கின, ஆனா அவன் என் பொண்டாட்டிய என கொந்தளித்த வெங்கடேசனின் முகத்தில் கொலைவெறி தாண்டவமாடியது. ஒரு கட்டத்தில் சாந்தமான வெங்கடேசன் மொத்த உண்மையும் கக்க தொடங்கி இருக்கிறார். சக்திவேல் வெங்கடேசனின் தங்கையை காதலித்து திருமணம் செய்ததாக ஊர்க்காரர்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் உண்மையில் அது ஒரு நாடக திருமணம். அதுவும் சக்திவேலும் வெங்கடேசனின் மனைவியும் சேர்ந்து போட்ட பக்கா பிளான். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சக்திவேல் காதலித்த பெண்ணை அவரது உறவினர்கள் கட்டாயப்படுத்தி வெங்கடேசனுக்கு கட்டி கொடுத்துள்ளனர். காதல் தோல்வியால் கலங்கிய சக்திவேல் இன்னொருவரின் மனைவியான பிறகும் காதலியோடு நெருங்கி பழகியுள்ளார். வெங்கடேசன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரது இந்நாள் மனைவியும் தனது முன்னாள் காதலியுமான பெண்ணோடு உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் சக்திவேல். இதற்காகவே வெங்கடேசனோடு போலி நண்பனாக பழகி வந்திருக்கிறார் சக்திவேல். ஒரு கட்டத்தில் காதலியை ரகசியமாக சந்தித்து செல்வது ரிஸ்க் என நினைத்திருக்கிறார் சக்திவேல். அதன் காரணமாக காதலியின் பக்கத்திலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார். அப்போதுதான் வெங்கடேசனின் மனைவி ஒரு படுபாதக திட்டத்தை போட்டு கொடுத்துள்ளார். முள்ளை முள்ளால் எடுப்பது போல திருமணத்தால் பிரிந்த காதலை இன்னொரு திருமணத்தால் இணைக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். வெங்கடேசனின் தங்கையை சக்திவேல் திருமணம் செய்து கொண்டால் தனது புகுந்த வீட்டின் மாப்பிள்ளையாகிவிடலாம். அதன் பிறகு நாம் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொள்ளலாம் என குரூர திட்டத்தை கள்ளக்காதலி கொடுக்க சக்திவேலும் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். வெங்கடேசனின் தங்கையிடம் நட்பாக பழகி காதல் வலையில் வீழ்த்தியவர் அந்த வீட்டிற்கு மாப்பிள்ளையாக சென்றுள்ளார். அனைத்தும் பிளான் படி சென்று கொண்டிருக்க இந்த விஷயம் வெங்கடேசனின் காதுக்கு வந்திருக்கிறது. தன்னை திட்டம் போட்டு ஏமாற்றிய சக்திவேலை கண்டித்திருக்கிறார். ஆனால் அப்போதும் திருந்தாத சக்திவேல், அவ உனக்கு மனைவியாகறக்கு முன்னாடியே எனக்கு காதலி என உரிமை கொண்டாடி வெங்கடேஷருக்கு விஷயம் தெரிந்த பிறகும் உறவை தொடர்ந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் தங்கை கழுத்திலிருந்த தாலியை இறக்க துணிந்திருக்கிறார். தனது நண்பர்கள் சிலரின் உதவியோடு சக்திவேலை தீர்த்து கட்ட திட்டம் போட்டவர் சம்பவத்தன்று மரம் வெட்டுவதாக சொல்லி சக்திவேலை காட்டுக்குள் அழைத்து சென்றிருக்கிறார். சக்திவேல் முன்னால் நடந்து செல்ல பின்னால் வந்து கொண்டிருந்த வெங்கடேசன் ஆளரவம் இல்லாத பகுதிக்கு வந்ததும் கையில் இருந்த மரம் வெட்டும் அரிவாளால் சக்திவேலின் தலையை துண்டாக சீவியிருக்கிறார். தலையும் உடலும் தனியாக பிரிந்து விழ உடலை அங்கேயே தீயிட்டு கொளுத்திவிட்டு வனத்துறையினர் மீது பழியை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் மொத்த உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வெங்கடேசனையும் உடன் சென்ற உறவினரான ராஜேந்திரனையும் கைது செய்த போலீசார் மற்றொரு குற்றவாளியை வலை வீசி தேடி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.